இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மக்களுடன் இணைந்து தியாக திருநாள் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றிய பிரதமர். இன்று காலை புத்ரஜயா புத்ரா பள்ளிவாசலில் 10,000க்கும் அதிகமான இஸ்லாமியர்களுடன் தியாக திருநாள் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றினார். தமது துணைவியார் டதஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலுடன் தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் அவர் பொதுமக்களுடன் அளவலாவினார். காலை மணி 7:56 அளவில் பள்ளிவாசல் வந்தடைந்த டதஸ்ரீ அன்வாரை மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் சிராஜுடின் சுஹைமி வரவேற்றார். பின்னர் புத்ரா பள்ளி வாசலின் தலைமை இமாம் டாக்டர் முகமது சகுவா ருட்சாலி தலைமையில் நடைபெற்ற தியாக திருநாள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார். இதனிடையே தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் அங்கு கூடியிருந்த மக்களுடன் அன்வார் அளவலாவினார். கே அடிலான் கட்சியில் 5,000க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள். இவ்வாண்டு ஏப்ரல் தொடங்கி மே மாதம் வரையில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களை கே அடிலான் கட்சி இணைத்துள்ளது. எந்தவொரு பெரிய திட்டங்கள் அல்லது சிறப்பு ஊக்குவிப்புகள் எதுவும் செயல்படுத்தப்படாமல் அந்த எண்ணிக்கை எட்டப்பட்டதாக கே அடிலான் தகவல் பிரிவு தலைவரும் தொடர்பு அமைச்சருமான டத்தோ ஃபாமி ஃபாட்சல் கூறினார். PKR பொறுத்தவரை 1 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஏப்ரல் தொடங்கி மே மாதம் வரை பார்ப்போம். எந்தவொரு பெரிய திட்டங்கள் இல்லாமல் விளம்பரங்கள் எதுவும் இன்றி இயல்பாக வளர்ந்துள்ளது. புதிய PKR உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 5,000க்கும் மேற்பட்டவையாகும். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் மையமாக PKR தொடர்ந்து விளங்குகிறது. சீர்திருத்த திட்டமும் மக்களின் நம்பிக்கைகளும் நிறைவேற்றப்படுவதை ஊக்கு செய்வதில் உறுதி செய்வதில் ஒரு பங்காக விளங்குவது மட்டுமின்றி PKR தொடர்ந்து சிறப்பாக செயல்படுகிறது என்று அவர் விவரித்தார். இன்று கோலாலம்பூர் லெம்பா பந்தாயில் நடைபெற்ற தியாக திருநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் செய்தியாளர்களிடம் இதனை கூறினார். ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்ட 5 நாட்களுக்குள் சுமார் 18,000 உறுப்பினர்களின் விண்ணப்பங்களை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்துரைத்த போது ஃபாமி அதனை கூறினார். அச்சுறுத்தல் வழங்கியதாக குற்றச்சாட்டு. முழு ஒத்துழைப்பு வழங்க அசாம்பாக்கி உறுதி. அச்சுறுத்தல்கள் கொடுத்ததாக தம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான போலீஸ் விசாரணைக்கு தாம் முழு ஒத்துழைப்பு அளிக்கவிருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் முன்னாள் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தம்மை போலீஸ் தொடர்பு கொண்டதாகவும் விசாரணைக்கு உதவும் வகையில் வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆல்பர்ட்டை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அந்த தொழிலதிபருடன் தமக்கு ஒருபோதும் எவ்விதமான தொடர்புகளோ அல்லது உறவோ இருந்ததில்லை என்றும் இன்று தொடர்பு கொண்டபோது அசாம்பாக்கி விவரித்தார். குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை வரவேற்பதாக கூறிய அசாம் ஆல்பர்ட் தொய் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியதோடு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 506 கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அசாம்பாக்கி விரைவில் அழைக்கப்படுவார் என்று புகித் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ M. குமார் நேற்று கூறியிருந்தார். மாணவர்களிடம் பாலியல் துஷ்பிரயோகம். பெசோட்டில் இடைநிலை பள்ளி ஆசிரியர் கைது. தெலங்கானு பெசோட்டில் இடைநிலை பள்ளி ஒன்றில் பயிலும் 2 மாணவர்களிடம் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 42 வயது ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் அந்த ஆசிரியர் நேற்று மாலை அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதற்கிடையில் செத்தியோவில் மற்றொரு பள்ளியிலும் ஆசிரியர் ஒருவர் மீது பாலியல் புகார் எழுந்துள்ளதாகவும் அது குறித்து கல்வி அமைச்சின் நெறிமுறை குழு தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் மாநில கல்வி இலாகா தெரிவித்துள்ளது. கொள்கை வட்டி விகிதத்தை மிக அதிகமாக உயர்த்தியது இலங்கை மத்திய வங்கி. இலங்கை மத்திய வங்கி நேற்று செவ்வாய்க்கிழமை தனது கொள்கை வட்டி விகிதத்தை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 100 அடிப்படை புள்ளிகள் அளவுக்கு மிக அதிகமாக உயர்த்தி சந்தைகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அதோடு அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள் பணவீக்கத்திற்கு வழிவகுத்து அதன் நாணயத்தை பாதிப்பதால் மேலும் இறுக்கமான கொள்கைகள் பின்பற்றப்படும் என்ற அறிகுறியையும் அந்த வங்கி காட்டியுள்ளது.
அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போரின் காரணமாக ஏற்பட்ட உயர்ந்த பணவீக்கம் மற்றும் ரூபாயின் மதிப்பு சரிவு ஆகியவற்றை காரணம் காட்டி இலங்கை மத்திய வங்கி இந்த கொள்கை வட்டி விகிதத்தை 7.75 விழுக்காட்டிலிருந்து 8.75 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. இது அதிகமான தேவையை தாமதமாக்கி கட்டுப்படுத்தப்படுவதோடு பொருளாதாரம் அதீத மோசமடைவதை தடுத்து பணவீக்கம் மற்றும் தேவை ஆகிய இரண்டுடன் வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தை சமநிலைப்படுத்தும். கண்கட்டி திறன் போட்டியில் மாணவி பிரதிஷா வெற்றி வாகை சூடினார். தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வி மற்றும் இன்றி தங்களின் தனித்துவமான திறமையாலும் அசாதாரணமான ஆற்றல்களினாலும் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகின்றனர். அவ்வகையில் அண்மையில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு கிட்ஸ் காட் டேலண்ட் மலேசியா போட்டியில் பிளைண்ட் ஃபோல்டர் எனப்படும் கண்கட்டி போட்டி திறன் போட்டியில் பங்கேற்று 3ஆம் நிலையில் வெற்றி வாகை சூடியுள்ளார். கெடா பாடாங்சராயில் உள்ள என்ரேட்டா தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவி பிரதிஷா சண்முகம். கண்களை கட்டிய நிலையில் பொருட்களை அடையாளம் காணும் திறமைக்கு தேவைப்படும் வகையில் யோகாசனம், தியானம் போன்ற பயிற்சிகளில் தாம் ஈடுபட்டு வரும் நிலையில் இதில் 4 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருப்பதாக பிரதிஷா தெரிவித்தார். பொதுவாக பார்த்தால் தொடுதல், பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல் என ஐம்புலன்களின் உதவியுடன் நடத்தப்படும் இந்த கண்கட்டி திறன் போட்டியில் பிரதிஷா தமது 6வது திறனை பயன்படுத்தி பொருட்களை துல்லியமாக அடையாளம் கண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். கண்கள் கட்டப்பட்ட நிலையில் சாதாரண உணர்வுகளை கடந்து மன ஒருமைப்பாடு மற்றும் உள்ளுணர்வின் மூலம் அவர் வெளிப்படுத்திய திறமை நடுவர்களின் பாராட்டையும் கவனத்தையும் பெற்றதாக அவர் கூறினார். கிளந்தானில் 2 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் பெண் பலி. இன்று காலை கிளந்தான் கோலக்கிராயில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையம் அருகே 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் ஒருவர் பலியான வேளையில் 5 காயமடைந்தனர். 52 வயதான சஃபினாஸ் ரஸ்மி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாக கோலக்கிராய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் நிக் அகமது அஷாம் நிக்பா கூறினார். விபத்து குறித்து தங்கள் தரப்பிற்கு காலை மணி 7:18க்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக அவர் தெரிவித்தார். டொயோட்டா ஆல்ஃபிரட் மற்றும் ஃபெரடுவா பெசா ரக வாகனங்களை உட்படுத்தி நிகழ்ந்த சாலை விபத்தில் ஃபெரடுவா பெசா வாகனத்தில் பயணித்த பெண் உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டார். தீயணைப்பு அதிகாரிகள் உயிரிழந்தவரின் உடலை மீட்டதோடு தொடர் நடவடிக்கைக்காக அதனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே ஃபெரடுவா பெசாவில் பயணித்த 3 மற்றும் டொயோட்டா ஆல்ஃபிரடாவில் பயணித்த 2 காயமடைந்த நிலையில் தொடர் சிகிச்சைக்காக அவர்கள் கோலக்கிராயில் உள்ள சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக நிக் அகமது கூறினார். முகமது சாலா நவீன லிவர்பூல் மறுமலர்ச்சியின் அடையாளம். கால்பந்து வரலாற்றில் சிறந்த ஆட்டக்காரர்கள் இருக்கிறார்கள், பெரிய ஜாம்பவான்களும் இருக்கிறார்கள், ஒரு கிளப்பின் அடையாளத்தையே மாற்றிவிடும் வீரர்களும் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் வந்து சேர்ந்திருக்கும் முகமது சாலா ஒரு தாக்குதல் ஆட்டக்காரராக மட்டுமல்லாமல் நவீன லிவர்பூல் மறுமலர்ச்சியின் அடையாளமாகவும் விளங்குகிறார். இப்பருவத்தின் இறுதியில் முகமது சாலா இறுதியாக ஆன்ஃபீல்டு அரங்கை விட்டு வெளியேறிய போது கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக நீடித்த ஒரு பெரும் திரைப்படத்தின் முடிவை போல அது உணரப்பட்டது. மேலும் சாலா இல்லாமல் இயங்கி வெளிறுவதற்கு லிவர்பூல் உண்மையிலேயே தயாராக இருக்கிறதா எனும் மிகப்பெரிய கேள்வியும் அவர் சென்ற பின்னர் ஏறத்தாழ தொடங்கியது. எகிப்தை சேர்ந்த சாலார் தொடக்கம் இங்கிலாந்தில் உண்மையில் ஒரு தோல்வியாகவே கருதப்பட்டது. செல்சியில் அதிக வாய்ப்புகளை பெற முடியாமல், நிலையான இடத்தையும் பெற முடியாமல் அவரது ஆரம்ப காலம் பெரிய சவாலாக இருந்தது. பின்னர் அவர் தன்னை மீண்டும் கட்டமைத்து ஜோர்கன் கிளோப் வழி 2017ஆம் ஆண்டு லிவர்பூலில் சேர்ந்த பிறகு உலக தரம் வாய்ந்த வீரராக அவர் உருவெடுத்தார். அன்று முதல் 435 போட்டிகளில் 255 கோல்களுக்கு மேல் அடித்து அந்த அணியின் முதல் கோல் அடித்த ஆட்டக்காரர்களில் ஒருவரானார். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கிண்ணம் கவலையை எதிர்கொண்டுள்ள PSG. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கிண்ண இறுதிப் போட்டிக்கு முன்னதாக பிரான்சின் பாரிஸ் செயின்ட் ஜெர்மையின் PSG அணி மிகுந்த கவலையை எதிர்கொண்டுள்ளது. அவர்களின் 2 முக்கிய நட்சத்திர வீரர்கள் ஆட்டத்தில் களம் இறங்குவதற்கு இன்னும் முழுமையான உடல்நல தகுதி திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை பூடாபெஸ்டில் நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளரான PSG இங்கிலாந்து லீக் வெற்றியாளரான ஆர்சனலை எதிர்கொள்வதால் இந்த இறுதிப் போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பிரான்ஸ் லீக் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் உள்ள PSG கடந்த வாரம் இங்கிலாந்து பிரீமியர் லீக் EPL பட்டத்தை வென்று 22 ஆண்டுகால வறட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஆர்சனலை எதிர்கொள்வதில் மிகவும் கவனமுடன் இருக்கின்றது. தற்போதைய நிலையில் ஐரோப்பாவின் மிகச்சிறந்த 2 அணிகள் மோதும் போட்டியாக இது கருதப்படுகிறது. ஆனால் புஸ்காஸ் அரங்கில் PSG தனது முழு பலத்துடன் களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. பிரான்ஸ் பொது டென்னிஸ் 2ஆம் சுற்றுக்கு சின்னர் தேர்வு. பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டியின் 2ஆம் சுற்றுக்கு உலகின் முதல் நிலை வீரரான இத்தாலியின் யானிக் சின்னர் வெற்றிகரமாக முன்னேறினார். இன்று அதிகாலை நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் கிளேமெண்ட் டெபோரை தோற்கடித்தார். 24 வயதான யானிக் சின்னர் உபசரணை நாட்டின் கிளேமெண்ட் டெபோரை 2 மணி நேரத்தில் தோற்கடித்தார். 6-1 என முதல் செட் மிக எளிதில் வென்ற அவர் 2வது செட்டையும் 6-3 என்ற நிலையில் கைப்பற்றினார். பின்னர் 6-4 என 3ஆம் செட்டை வென்ற சின்னருக்கு இது தொடர்ச்சியான 30வது வெற்றியாகவும் அமைந்துள்ளது. இதன் மூலம் பிரான்ஸ் மண்ணில் தமது வாழ்நாள் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வெல்வதில் அவர் தீவிரமாக இருக்கிறார் என்ற தெளிவான எச்சரிக்கையை தனது போட்டியாளர்களுக்கு விடுத்துள்ளார். முன்னதாக களிமண் ஆடுகளங்களில் நடந்த 3 மாஸ்டர்ஸ் 1000 போட்டிகளில் வெற்றி பெற்ற சின்னர் அடுத்த ஆட்டத்தில் அர்ஜென்டினாவின் ஹுவான் மானுவல் செரன்டோலாவுடன் மோதுகிறார்.